பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சாலமோனின் நீதிமொழிகள், அதில் 8ஆம் அதிகாரம், அதில் 34ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:34, அதன் பின்பகுதி, கடைசி பகுதி. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் நீதிமொழிகள் மூலமாக, சாலமோன் நீதிமொழிகள் மூலமாக நம்மகிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் என்றால், பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? நம்ம எல்லாமே பாக்கியவான்கள் தான். பாக்கியவான்களா இருக்கும்படி அழைக்கப்பட்டவங்க, படைக்கப்பட்டவங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் அதுல கொடுத்திருக்கிறார். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். நம்ம உலகத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா, இல்ல தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? நம்மளா நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் அழைக்கிறார். தேவன் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிற தேவன். தேவன் பேசாம இருக்கிற தேவன் கிடையாது. தேவன் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு போகும்போது வசனங்கள் மூலமாக பேசுகிறார், பாடல்கள் மூலமாக பேசுகிறார், ஜெபத்தின் மூலமாக பேசுகிறார். ரோட்டில் நடக்கும்போது முன்னால போற கார்ல இருக்க எழுதியிருக்க வசனங்கள், ஆட்டோவில் எழுதியிருக்க வசனங்கள், பஸ்ல எழுதியிருக்க வசனங்கள், அநேக காரியங்கள் மூலமாக தேவன் நம்முடன் இடைவிடாமல் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எதுக்காக நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கிறார்? மகனே, நீ போற பாதை சரியில்லை, நீ இந்த பாதையில போனா இந்த மாதிரி உந்து போவ, இந்த கடல்ல மாட்டுவ, தொழில ஏமாந்து விடுவ, வேலை பார்க்கிற இடத்துல ஏமாற்றப்படுவ, குடும்பத்துல ஏமாற்றப்படுவ அப்படின்னு தேவன் நம்மகிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப நிறைய நேரம் நமக்கு நான் தொழில் பண்ணேன், ஏமாந்து போனேன், கூட இருக்கவங்க எல்லாமே என்னை ஏமாத்திட்டாங்க, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை, எல்லாமே என்னை ஏமாத்துறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்தேன், தொழில் பண்ணேன், ஆனால் பயங்கர கடல்ல இருக்கேன், என் உடல் நல்லா சரியில்லை, நான் இதை சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேன், நான் என்ன பண்ணாலும் நான் ஃபெயிலியராக தான் இருக்கு அப்படின்ற போது நம்ம கடைசியா தேவன்கிட்ட வருவோமா? ஆனா நம்ம செய்யும் போதே தேவன் நம்மகிட்ட சொல்லுகிறார், வேண்டாம், இதை செய்யாத, இதை சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியில்லாம போகும், இதை பண்ணா இது நடக்கும் அப்படின்னு தேவன் நம்மகிட்ட சொல்ல வல்லவராக இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்றைய நேரத்துல நம்ம அவர் சொல்றது ஆலோசனையை நம்ம கேட்பது கிடையாது. ஏன்னா ஏசாயால பார்க்கிறோம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவரோட நாமங்கள்ல ஆலோசனை கர்த்தர் இருக்கு. அப்ப அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிற தேவன். நீங்க கேட்கறீங்களோ கேட்கல, சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அநேக நேரத்துல நம்ம கேட்காதனால நம்ம சத்தத்தை கேட்பதே இல்லை, அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம எழுந்து விடுகிறோம். அதான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை. ஆனால் தான் தேவன் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுமா, ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழணுமா, நோயற்ற வாழ்க்கை வாழணுமா, நம்ம தொழில ஜெயமா இருக்கணுமா, படிப்புல நல்லா இருக்கணுமா, வேலை பார்க்கிற இடத்துல உயர்வு கிடைக்கணுமா, எனக்கு கணவன் மனைவி உறவுல நல்லா இருக்கணுமா, என்னவா இருந்தாலும் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். போராட்டங்கள் உண்டு, உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. ஆனா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இன்றைய தினம் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு காலை இதில் ஜெபத்தில் உட்காரும் பொழுது, இன்றைய தினம் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீங்க பேசுவதை எனக்கு கேட்க வேண்டும் ஆண்டவரேன்னு நம்ம உட்கார ஆரம்பிச்சோம் வச்சுக்கீங்களேன், கர்த்தர் நம்மளுக்கு உங்களிடத்தில் பேசி உங்களை வழி நடத்துவதை நீங்கள் அதி அற்புதமாக புரிந்து கொள்ளலாம். நீங்க மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்க ஜனமும் புரிந்து கொள்ளணும். தேவனால் வழி நடத்தப்படுகிறான், தேவ சத்தத்தை கேட்டு நடந்து கொள்கிறான் அப்படின்னு தேவன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் நான் அந்த சொல்றேன் பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிற மனிதன், எனக்குன்னா யாரே இயேசு கிறிஸ்துவுக்கு, கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம பாக்கியவான்களாக இருப்பதற்காக தேவனுக்கு செவி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு செவி கொடுக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று நீ சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு செவி கொடுத்து உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று நாங்கள் நடக்கும் வழியை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்ப எங்கள் உதவி செய்ய மாட்டோம். ஏஸ்தாமே, நாங்களே எங்கள் சுயத்தின்படி அல்லப்பா உமது ஆலோசனையை கேட்டு உமக்கு செவி கொடுத்து நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம் என்று நாங்கள் உறுதி அளிக்கிறோம் அப்பா. அதற்கு நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனை தங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவித்து உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று அவர்கள் நடக்க உதவி செய்யுமாப்பா. அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாக நீ வைப்பேன், உலகத்திற்கு ஒளியாக, உலகத்துக்கு உப்பாக அவர்களை வைப்பேன் என்பதற்கான நன்றியாகவே. வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை உமதுக்கத்தை தெரியணுமாப்பா. அவர்கள் உம்மது சத்தத்தை கேட்டு உமது ஆலோசனை பெற்று நடக்கும்படி அவர்களை அழைப்பதற்கான நன்றியானவரே. அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர்கள் அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்வாண்டவரே. இந்த வாலிப பருவம் உமக்கு சொந்தமாட்டோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் அப்பா.
இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.